ஹாய் கைஸ், நீ நம்ம மூவி ரிவ்யூவில் ஹெக்ஸ் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் ரொமான்டிக் ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோயின் 2 பேரும் லவ் பண்ணிட்டுருப்பாங்க. ஆரம்பத்தில் ஹீரோயினை கரெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வழிகளை அப்படி இப்படின்ட்டு இருப்பார். ஆனால் ஹீரோயின் செட் ஆக மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் தானாகவே ஹீரோக்கிட்ட அப்படி இப்படின்ட்டு பேசி பழகி லவ்வராக மாறிக்குவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் இருக்கிற உடம்புல இருக்கிற பேய் தான் காரணம். அந்த பேய் தான் ஹீரோ கிட்ட போய் அப்படியே பழக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லவ்வராக மாறி இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பேய் ஹீரோயின் மூலமாக நம்ம ஹீரோவை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறது, ஒரு சில சம்பவம்லாம் செய்யுது. இதிலிருந்து நம்ம ஹீரோ எப்படி தப்பிக்கிறாரு, இறுதியில் ஹீரோயினுடைய லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஃபஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஏன்னா ஹீரோயினை தேடி லவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹீரோயினை வர்றது, இப்படி நார்மலான கதையில் திடீர்னு பார்த்தா பேய் கொண்டாந்து விட்டுறாங்க. இந்த படத்தில் அந்த விஎஃப்எக்ஸ் காட்சிகள் நல்லா இருக்குது. அந்த பேயா பயமுறுத்துற சீன்ஸ்லாம் நல்லாவே வந்திருக்கு. செகண்ட் ஹாஃபில் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்தில் தமிழ் டப்பிங் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஹாரர் போர்ஷன்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. படத்தோடைய மியூசிக் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி சினிமாட்டோகிராஃபிக் சூப்பரான ஒரு விசுவல் எஃபெக்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே வழக்கமான வர பேய் படம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. அது ஃபஸ்ட் ஹாப்பில் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. நார்மலான படம் மாதிரி இருக்குது. இவங்க ஹாரர் போர்ஷன் வர்றதுக்கே டைமிங் எடுத்துக்கிறாங்க. ஸோ என்ன கேட்டால் ஃபஸ்ட் ஹாப்லேருந்து இவங்க ஹாரர் போர்ஷன் நிறைய கொடுத்துருந்தாங்கன்னா படம் நல்லாவே வந்திருக்கும். அதேமாரி படம் கிளைமேக்ஸ் போர்ஷனும் கொஞ்சம் சொதப்பி வச்சுட்டாங்களோ சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு மொக்கையான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலி தவிர்த்து தனியாக பாருங்கள். மொத்தம் இந்த படம் சூப்பராக இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.